அன்னைக்கு கமலஹாசன் கிளம்பி நானும் பிரச்சாரம் பண்றேன்னு அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அவரை யாரு வா வாங்கன்னு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. வந்தோடனே சேகர் பாபு என்ன வண்டியில் ஏத்திக்கிட்டு கமலஹாசன் சொல்றார், ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஐயா கமல் ஐயா, வாங்கின காசு கூவுனா போதும், எதுக்கு அதிகமா கூவுறீங்க? அவ்வளவுதான் கொடுத்தாங்க உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை? அருமை சொந்தங்களே, இந்த முறை சென்னையில மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, எங்க கோட்டை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கூட சென்னையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த அலை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அமர்வதற்கான எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அதனால ஒற்றுமையோடு நாளை சாயங்காலம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் கூட ஒற்றுமையோடு நாளையும் நாளை மறுநாளும் பூத்துல நாம் செய்யக்கூடிய பணி, பூத்துக்கு வெளியே நம்ம போடக்கூடிய டேபிள், நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பூத்து ஸ்லிப்பு, அவங்க எல்லாம் வந்து சரியான முறையில 4வது பட்டண ஆவடி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தாமரைக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, வெயில் இருக்கிறீங்க, அதிக நேரம் உங்களிடம் பேசினால் தவறாக போய்விடும். ஆனால் அண்ணன் அவர்களுடைய வெற்றி விழாவில் சாயந்தரமா ரொம்ப நேரம் நம்ம பேசும்